எர்த்துலேருந்து இந்த மேலே உள்ள வீதியை பால் வீதின்னு சொல்லுவோம், ஜோடியா. அதை வந்து மில்கி வே அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து நமக்கும் ஆகாயத்துக்கும் உள்ள தொடர்பை ஒரு உண்டாக்குற ஒரு சமாச்சாரம். இதை வந்து நம்ம எப்படி எல்லா கிரகங்களும் நம்ம எர்த்தில் இருக்கிற ஒரு எந்த ஒரு இண்டிவிஜுவலையும் தாக்குது, அந்த ரேஸ் தாக்குதுன்னும் போது அப்போது எல்லாமே ஆகாயத்தில் தான் இருக்குது. எல்லாமே சூரியனை சுற்றிட்டு வருது. நம்ம எர்த்தை எப்படி சுற்றிட்டு வருது, நம்ம சுற்றிட்டு வருது. அப்போது நமக்கு எந்த ஆங்கிளில் எந்த கிரகம் எப்போ வருது இதெல்லாம் கண்டுபிடிக்கணும்னா இதை வந்து நம்ம அந்த பால் வீதியை பிரிக்கணும். பிரித்தா தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் எந்த பகுதியில் எந்த கிரகம் இருக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதனால தான் அதை என்ன பண்ணாங்க, 12 பாவங்களாக பிரித்தாங்க, 12 பகுதிகளை பிரித்தாங்க. அதுதான் ஒரு பகுதியை பாவம்னு சொல்கிறது. 12 பகுதிகளாக பிரித்தாங்க. இதை முதல்ல பிரித்தது வந்து சேத்துன்னு ஃபஸ்ட்டு அஸ்ட்ராலஜின்னு சொன்னார்ல, 5000க்கு முன்னாடி ஜோசியத்தில் ஃபஸ்ட்டு ஜோசியர் இருந்தார்னு, அவர் தான் பிரித்தது. அவர் பிரித்தது வந்து கரெக்டான பின்னாடி வர ஜோசியர் எல்லாமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அவர் எப்படி பிரித்தார்னா, இப்போ வந்து ஒரு ரவுண்டு போட்டிங்கன்னா, இப்போ இங்கேருந்து ஆரம்பித்து நீங்கள் ஒரு ரவுண்ட் போயிட்டு அப்படியே திருப்பி அதே இடத்துக்கு வந்தீங்கன்னா 360 டிகிரிஸ் ஆகும், 360 டிகிரி ஆகும். அப்போது இந்த 12 பகுதியும் 360 டிகிரியை 12ஆல் பெருகினீங்க வகுத்தீங்கன்னா 30 டிகிரி வரும். ஒவ்வொரு பாவத்துக்கும் 30 டிகிரி வரும். அப்படியே 30 டிகிரி பிரித்தாங்க. 30 டிகிரி பிரித்தாங்க. அப்போது வந்து இதை எப்படி பாகுபாடு பண்ணணும், கிரகங்களுக்கு ஏற்ற மாதிரி பாகுபாடு பண்ணணும்னு பார்த்தாங்க. ஏன்னா பாவம், அந்த இடம்ங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ இந்த இடத்த யாருக்கு கொடுக்கலாம், எந்த கிரகத்துக்கு கொடுக்கலான்னு பார்த்தாங்க. ஆனால் பிரதானமாக நமக்கு இருக்கிறது வந்து சூரியனும் சந்திரனும். ஏன்னா சூரியன் வந்து இருக்கிறதுலே பவர்ஃபுல் பிளானெட்டு. ரொம்ப தூரத்தில் இருந்தாலும் நமக்கு பவர்ஃபுல், இன்னும் கூட அந்த ரேஸ் நம்மளை தாக்குது. அதே மாதிரி சந்திரன் வந்து நியரஸ்ட்டு பிளானெட்டு. அதனால் இது ரெண்டுமே நமக்கு வந்து பேரண்ட்ஸ் மாதிரி, அப்பா அம்மா மாதிரி. அதனால் இதுக்கு பிரதான இடங்களான சிம்மத்தையும் கடகத்தையும் சூரியனுக்கும் சந்திரனும் கொடுத்தாங்க. இப்போ சிம்மத்துக்கு அதிபதி வந்து சூரியன், கடகத்துக்கு அதிபதி சந்திரன். இப்போ இவங்க 2 பேர் கண்ட்ரோலில் மற்ற பாவங்கள்லாம் வருது. அப்போது இந்த 7 கிரகத்தில் ராகுக்கு எது விட்டுருங்க, 7 கிரகத்தில் நமக்கு 2 கிரகம் சூரியன் சந்திரன் போன அப்புறம் 5 கிரகம் இருக்குது. இந்த 5 கிரகம் இப்போது இவங்களுக்குன்னு 2 இடங்களை எடுத்துட்டாங்க. இப்போ மீதி 10 இடம் இருக்குது. இந்த 10 இடத்த 5 கிரகம் பிரிக்கணும். இப்போ ஒரு கிரகத்துக்கு 2 இடம் கொடுக்கணும்னு பிளான் பண்ணாங்க. இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா, சந்திரனுக்கு ஒரு 6 இடம், சூரியனுக்கு ஒரு 6 இடம். இப்போ அந்த வினோதத்தை பாருங்கள். சிம்மத்துக்கு இடதுகை பக்கம்லாம் ஒரு பகுதி, சந்திரனுக்கு வலதுகை பக்கம்லாம் ஒரு பகுதி. அப்படி பார்த்துட்டு வந்தீங்கன்னா, முதல்ல வந்து சூரியனுக்கு இடதுகை பக்கத்தில் ஃபஸ்ட்டாக இருக்கிறது வந்து புதன். அதே மாதிரி சந்திரனுக்கு ரைட்டில் ஃபஸ்ட்டாக இருக்கிறது வந்து புதன் தான், அதாவது மிதுனம். இப்போ சூரியனுக்கு இடத்துல ஃபஸ்ட்டாக இருக்கிறது வந்து கன்னி. இது ரெண்டையுமே புதன் தான் ஆட்சி பண்ணணும் அப்படின்னு புதனுக்குள்ள இடமா கொடுத்துட்டாங்க. அதுக்கு அடுத்ததாக சூரியனுக்கு இடத்துல உள்ளது துலாம். அதே மாதிரி சந்திரனுக்கு இடத்துல உள்ளது, அதாவது 2வதாக இருக்கிறது சுக்கிரன். இப்போ இதாவது ரிஷபம், இது வந்து துலாம் அண்ட் ரிஷபம் ரெண்டுக்குமே சுக்கிரன் தான் அதிபதி. அதே மாதிரி 3வதாக இருக்கிறது வந்து செவ்வாய். எப்படின்னா சூரியனுக்கு இடது பக்கம் விருச்சிகம், சந்திரனுக்கு வலது பக்கம் வந்து மேஷம். இந்த மேஷம் விருச்சிகம் ரெண்டுமே செவ்வாய் தான் அதிபதி. செவ்வாய்கிட்ட 2 பிளேஸை கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி பாக்கி குரு இருக்கார். இப்போ குருக்கு என்ன பண்ணாங்க, சூரியனுக்கு இடது பக்கம் இருக்கிற பாகத்தை குரு கொடுத்தாங்க, அதுதான் தனுசு. அதே மாதிரி சந்திரனுக்கு வலது பக்கம் இருக்கிறத வலது பக்கம் இருக்கிற இதை வந்து பாகம் வந்து மீனம். இந்த மீனத்தையும் குருகிட்ட கொடுத்தாங்க. இப்போ தனுசு மீனம் ரெண்டுக்குமே குரு தான் அதிபதி. இப்போ 2 பேருக்குமே ஸ்ட்ரைட்டாக 180 டிகிரிஸில் இருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா, மகரமும் 2 பகுதி இருக்குது. இந்த மகரமும் சிம்மமும் எதிர்க்க இருக்குது. இதுக்கு ஒரு பேர் வச்சாங்க, ஒவ்வொன்றுக்கும் மேஷம் ரிஷபம் அந்த மாதிரி பேர் வச்சாங்க. ஏன்னா அந்த நட்சத்திர கூட்டங்கள் அதில் அடங்கியிருக்கு. இப்போ அந்த 180 டிகிரி இருக்கிற ரெண்டுமே மகரமும் கும்பமும், இது ரெண்டையும் சனி கொடுத்தாங்க. இப்போ 5 கிரகத்துக்கும் 10 பிளேஸ் கரெக்டாக போச்சு இல்லையா, 10 பிளேஸ் கரெக்டாக போச்சு. இப்போ இதை பிரித்தாங்க. இப்போ ஒவ்வொன்றுக்கும் பேர் வச்சாங்க. அது எப்படி வச்சாங்க, நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம்.